பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தினசரி ராகு கால பூஜை முறைகளையும், அதாவது ஜெய் பிரத்யங்கரான்னு சொன்னாலே ஜெய் ஜெய் பிரத்யங்கராங்கிறது மூல மந்திரம், இதையும் நமது உலகத்திற்கே முதல் முறையாக எடுத்துரைத்த நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அருள் புரிய வைத்திருக்கும் மற்றும் இருள் அகற்றிய இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர். இவங்களுடைய நிறைய பணிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. முதல் முறையாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை எங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில அப்படி என்ன தகவல்களை சொல்ல போறாங்க, என்னென்ன வழிமாட்டு முறைகளை நம்ம சொல்ல போறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய அடியார்களுக்கு ராகு கால பூஜை முறைகள், ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகு கால பூஜை முறைகள் எல்லாருக்குமே உலக அளவுல தெரிய வந்திருக்கு. ஆனா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எப்படி இந்த வழிபாட்டு முறைகளை நாங்க செய்யலாம், இப்படி வழிபாட்டு முறைகள் செய்வதனால என்ன பயன்கள் இருக்கு, வழிபாட்டு முறைகளுக்கு எந்த மாதிரியான பிரசாதங்கள் எல்லாம் வைக்கலாம்னு நிறைய எண்ணங்கள் ஓடும். அவங்களுக்கான ஒரு விரிவுரை. நிச்சயமாமா, ராகுகால பூஜை என்பது உலகமெங்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது. அதாவது பூஜைனா முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரத்திங்கிரா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப குறைவாக தெரியும். இன்றைக்கி பிரத்திங்கிரான்னா அது ஜெய் பிரத்திங்கிரான்ற சூழ்நிலை மாறி உள்ளது. எங்கெங்கோ கோவில் வச்சுருக்காங்க. அவங்க பிரத்திங்கிராவுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஜெய் போட்டுக்கிறாங்க. ஜெய் சொன்னாதான் மக்களிடம் பிரத்திங்கிராவே போய் சேருகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியும் அந்த ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜையும் சென்றடைந்திருக்கின்றதற்கு நாம் பெருமை கொள்கின்றோம். அதற்கு காரணம் என்னன்னா அன்னையின் அனுகிரகம். உலகுக்கு எங்கும் தெரியாத பிரத்திங்கிரா, ரகசியமாக இருந்த பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிராவாக உலகறிய செய்ய சொல்லியிருந்தா. அதற்கு மிகவும் கடுமையான பாதையில் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கும். ஏன்னா இது எளிமையானது இல்லை. இந்த பூஜை முறை என்பது தினசரி ராகுகால பூஜை முறை என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பிரத்திங்கிராவை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்று இன்று வரை சொல்லிக் கொண்டிருந்த உலகத்தில், இன்று வரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஜெய் பிரத்திங்கிரா என்று ஒரு தாய் இருக்கின்றால், அவளுக்காக ஒரு ராகுகால பூஜை இருக்கு, அவளுக்கான மூல மந்திரம் ஒன்று இருக்கு. அந்த மூல மந்திரம் தான் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரம். இதை உலகுக்கு முதலில் அறிமுகப்படுத்த செய்தவள் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. நான் அறிமுகப்படுத்தினேன் என்று என்றுமே சொல்லதில்லை. ஏன்னா அவன் நம்ம மூலமா சில விஷயங்களை இயக்கிக்கிறா. புரியுதா? அப்படி இயக்கும்போது தான் இந்த ராகுகால பூஜை உலகுக்கு எடுத்து செல் அப்படின்னு நம்மக்கிட்ட வாக்கு கொடுத்து அது இன்று வரை அதுதான் முதல் பணி. அந்த முதல் பணியை செய்து கொண்டிருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு அந்த பூஜையை செய்ய செய்ய ஒவ்வொரு மக்களுக்கும் அதை மாற்றி காட்டி கொண்டிருந்தார். வாழ்வே முடிந்து விட்டது, இனிமே வாழ்வே இல்லை, இனிமே வாழ்க்கையே இல்லை, நமக்கு இருக்கின்ற தொல்லை நீங்கவே நீங்காது, நம் வாழ்வை முடித்து கொள்ளலாம், எனக்கு இதுதான் கடைசி நாள் அப்படின்னு நினைத்த அத்தனை பேரும் அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த நாளில் நிகழ்ச்சி வாயிலாகவோ அல்லது யூடியூப் சேனல் வழியாகவோ, நமது ஜெய் பிரத்திங்கிரா டிவி என்ற யூடியூப் சேனல் வழியாகவோ இந்த நிகழ்ச்சி கண்ணில் படும். அல்லது யாரோ ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளலான்னு எங்கேயோ ஒரு நோக்கி பயணத்தில் போயிட்டு இருப்பாங்க. அந்த பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ ஆட்டோலையோ ஷேர் ஆட்டோலையோ ஏதோ ஒரு இடத்துல போகும்போது, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு, இல்லை எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சொல்ல தோன்றுச்சுன்னா, அப்போ நம்மளுடைய அடியார்கள் சொல்கிறாங்க பாருங்க, ஜெய் பிரத்திங்கிரான்னு ஒருத்தி இருக்கா, தாய் ஒருத்தி இருக்கா, அவருக்கு ஒரு எளிய மந்திரம் ஒன்று இருக்கு, ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, நீங்கள் பூஜை செய்யுங்க, ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்தை தருவாள். இந்த ஜெய் பிரத்திங்கிராவை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை முதல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவளை பற்றி தெரிய வரும், வீட்டில் போய் பூஜை செய்யுங்கன்னு நான் சொல்லலாமா, நமது அடியார்கள் உலகமெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ தமிழ்நாட்டில் செய்கிறாங்க, இந்தியாவில் செய்கிறாங்களே, உலகமெங்கும். புரியுதா? அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை இன்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் இல்லத்தில் பேசுகின்றேன்.
இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் அவளுடைய அருள் மழை பொழிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பூஜையை உங்கள் இல்லத்தில் வந்து சொல்றதா நினைச்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. இந்த பூஜைக்கு பேர் ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜை. இப்ப நான் ராகுகால நேரத்தில் செய்ய முடியல, என்ன செய்யலாம்? அப்ப ராகுகால நேரத்தில் செய்ய முடியலையா, காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யுங்க. ஏன்னா நீங்க இந்த நேரத்தில் அவளிடம் நெருங்குவீர்கள் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இது ராகுகால பூஜை. அனைவரும் ராகுகால நேரத்தில் நெருங்குகின்றோம், உலகமே நெருங்குது, புரியுதா? அப்ப எல்லாரையும் அவ பார்க்கிறா, எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறா. அவளுடைய நேரத்தில் நாம் நெருங்குவது. இப்ப ஸ்ரீ பிரத்திங்கிராதாச சுவாமிகளுடைய ஜெய் பிரத்திங்கிற நேரம்னா 8 to 9 வேந்தர் தொலைக்காட்சியில் வருகின்றோம். எல்லா நேரத்திலும் வேந்தர் தொலைக்காட்சியில பார்த்தா நான் வருவேனா? முடியாது. அதுவும் வியாழக்கிழமையில வருகின்றேன். தினசரி மாலை 5 மணிக்கு வருகிறது. இப்படி நிகழ்ச்சி இருக்கு. இந்த நேரம் இல்லாமல் வேற நேரத்தில் இந்த வேந்தர் தொலைக்காட்சி வச்சா நான் வருவேனா? கிடையாது. யூடியூப்ல எப்ப பார்த்தாலும் நிகழ்ச்சி இருக்கும், நிறைய நிகழ்ச்சி இருக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நேரடி ஒளிபரப்பு என்ற நிகழ்ச்சி வேந்தர் தொலைக்காட்சியில் 8 to 9 தான் வருது. அது போல நமக்கு அன்னையின் அனுகிரகம் பெற ஒரு நேரம் என்றால் அது ராகுகால நேரம் தான். ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகுகாலம் நீங்க தினசரி கேலண்டர் ஷீட் கிளிக்கும் போது பார்த்தா தெரியும். அந்த ராகுகால நேரத்தில் நம்மளை பிடித்திருக்கின்ற தீய காலங்கள் ஒழிய, நம்மளை பிடித்திருக்கின்ற பீடைகள் அழிய, கண்ணுக்கு தெரியாத யார் யார் என்பதை தெரியாம, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சத்துருக்கள், நமக்கு தெரியவே தெரியாது நல்லவர்கள் என்று நம்பியவர்கள், உடனிருந்து பழகி துரோகத்தை செய்கின்றவர்கள், பகையாளியை கூட நம்பிவிடலாம். துரோகத்தை செய்கின்ற என்னென்ன துரோக செயல்கள் செய்கிறார்கள் என்பதை தெரியாமல் அவர்களை நம்பி அந்த குடும்பம், அந்த நபர்கள் அழிந்து போகின்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த துரோகம் செய்கின்ற நபர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அது வரும்போது அது தெரியும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டு வாழ்வே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ராகுகால பூஜை உங்கள் வாழ்வில் இருளை நீக்கி ஒளியேற்ற போகிறது. நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். நம்பிக்கை வர்றதுக்கு என்ன சொல்லணும்னா, ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற இந்த எளிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள், வாழ்க்கை மாறும். அந்த பூஜைக்கு 2 அகல் தீபம், நல்லெண்ணெய் விட்டு 2 அகல் தீபம், அம்பாளின் படத்திற்கு வலது இடது பக்கமா வச்சு 2 அகல் தீபம் வைத்து, அம்மா கூடவேறு வழிநடத்து, ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, அம்பாள் அருளிய ஜெய் பிரத்திங்கிரா போற்றி, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி. இந்த போற்றியை படிங்க, நிறைய போற்றிகள் வரும். ஏன்னா அன்னை அவள் புகழை பரப்புவதற்கு இந்த ஜெய் பிரத்திங்கிரா ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா என்ற ஒரே ஒரு வழிபாட்டு முறை நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை, எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை. அந்த பிச்சை எடுத்து உங்க எல்லாருக்கும் கொடுக்கிறேன். எப்படி? இந்த பிச்சையை தூக்கி உங்க எல்லாருக்கும் கொடுக்கிறேன். நீங்களும் நல்லா இருங்க. எனக்கு கிடைச்ச ஒரு பிடி சாதத்துல கூட எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அதுல நமக்கு என்ன சாதம் போதோ அது போகட்டும். ஏன்னா அம்பாள் அவள் சொன்னது அது. அதனால இந்த பிச்சையை உங்களுக்கு வழங்க தயாரா இருக்கின்றேன். நீங்கள் பசியில் இருந்தாலும், பிணியில் இருந்தாலும், அழிவில் இருந்தாலும் இந்த பூஜையை செய்து பாருங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் நிலை உயரும், உங்கள் நிலை மாறும். எந்த இடத்தில் உங்களை அழித்து காட்ட வேண்டும் என்று சில மக்கள் நினைக்கின்றார்களோ, அந்த அழிக்க நினைக்கின்ற இடத்திலே நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். அதற்கு இந்த அன்னையை பிடியுங்கள். பார்க்கின்ற கோர ரூபத்தை வைத்து இடை போடாதீர்கள். கோர ரூபம் கொண்டவள் நீ, கோரும் வரம் தருபவள் நீ. அந்த கோர ரூபம் நம்மளை காக்க, எதிரிகளை அழிக்க. இவளை வழிபட்ட அத்தனை பேரையும் காத்தாள் என்பதுதான் வரலாறு உண்டு. இவளை நம்பியவர்கள் என்றும் வீண் போனதே இல்லை. இவளை நம்பியவர்களிடம் யாரும் வம்பு தும்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வேதங்கள் சொல்லுது, நான் சொல்லல. இவளே கதி என்று நான் இருக்கின்றேன். நமது ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களும் இவளே கதி என்று தாயாக வருபவளே போற்றி தாய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எந்த பீடமும் எந்த கோவிலும் தாய் வீடு என்று எங்கும் சொன்னதில்லை. இவள் பீடம் தாய் வீடு. நம் ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களுக்கு ஒரு தாயாக இருந்து, ஒரு தந்தையாக இருந்து உங்களுக்கு வழிகாட்ட அன்னை அவள் இருக்கின்றாள். இந்த நிகழ்ச்சியை முதலாக பார்க்கின்ற யாராக இருந்தாலும் உலகுக்கு அறிமுகப்படுத்திய இந்த ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜை செய்யுங்கள். ஜெய் பிரத்திங்கிரா பீடம் என்று ஒரு பீடம் இருக்கின்றது. இந்த ராகுகால பூஜையை செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற பாருங்கள். வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீக பற்றை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா இந்த நேரத்தில் ஆன்மீக பற்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கவசமாக அன்னை அவள் துணையாக இருப்பாள். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லி கொடுத்து வளர்க்குங்க
பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பயம் போக்கி ஜெயத்தை மட்டுமே தருவாள், பயத்தை போக்கி விடுவாள். அன்னை அவளை பக்தியை செலுத்துங்கள், அன்னை அவள் பக்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு புகுத்துங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல் ஒழுக்கம் மட்டுமே வரும். தவறான விஷயங்களில் போகும்போது அன்னை அவள் கைப்பிடித்து நம் இல்லத்தில் வந்து விட்டு விடுவாள். எப்படி? நம் தாய் தந்தையிடம் வந்து விட்டு விடுவாள், நமக்கு சொல்லிக் கொடுப்பாள், காட்டி கொடுப்பாள், மாற்றி வைக்க என்னென்ன வழி உண்டோ அதையெல்லாம் சொல்லி தந்துடுவாள். ஐயோ பிள்ளை இப்படி போயிடுச்சேன்னு விட மாட்டா, அதை போகும்போது தடுத்து நிறுத்தி நமக்கு காட்டி கொடுத்து இப்படி போறான் அப்படி அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட தாய் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாள் அன்னை ஜெயபிரத்திங்கிறா. 40 வெண்பாக்கம் கிராமத்தில் மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்றாள். 9.75 அடியில் அஷ்டபுஜத்துடன் அபய வரத்துடன் அமர்ந்திருக்கின்றாள். வந்து பாருங்கள், அந்த தாயின் ராகுகால பூஜை நாம் எல்லாம் செய்ததின் பலனாக அந்த தாய் வந்து அமர்ந்திருக்கின்றாள். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் போகின்றது. நான் வேறு வேலை இல்லாமல் அவளிடமே சென்று கொண்டு பூஜையை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வாரமாக யாரிடமும் சொல்லாமல் வாட்ஸ்அப்பில் மட்டும். அதனால இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கின்றவர்கள் என்னமோ சாமி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஜெயபிரத்திங்கிரா டிவி என்ற யூடியூப் சேனலை போய் பாருங்க. அனைத்து விதமான தகவலும் உங்களுக்கு இருக்கும். அன்னையின் அனுகிரகத்தை பெற்று எத்தனையோ அடியார்கள் மகிமை பேசி இருக்காங்க. ராகுகால பூஜையை உடனே தொடங்குங்கள். ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், இதுவே நைவேத்தியம். வேற எந்த நைவேத்தியமும் இல்லை. எந்த சாமிக்கும் ஒரே நைவேத்தியம் உலகமெங்கும் செய்ய முடியாது. திருப்பதி பெருமாளுக்கு லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பதி பெருமாளுக்கு லட்டு திருப்பதி கோவிலில் தான் தருவாங்க, நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். இப்படி நம்ம பிரத்திங்கிராவுக்கு, ஜெயபிரத்திங்கிராவுக்கு பேரிச்சம்பழம் தேன் நம்ம பீடத்திலையும் வைக்கிறோம், என் இல்லத்திலையும் வைக்கிறோம், அலுவலகத்தில் வைக்கிறோம். நம் பீடத்தின் அடியார்கள் எத்தனை பேர் ராகுகால பூஜை செய்தாலும் ஒரே நைவேத்தியம் பேரிச்சம்பழம் தேன். வேற நைவேத்தியம் வைக்கிறது நம்மளுடைய வசதியை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய மனசை பொறுத்து இருக்கு. அந்த பேரிச்சம்பழம் தேனுக்கும் மயங்கி வருகின்றாலே, குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தா எப்படி ஓடி வருவா, அதுபோல அந்த பேரிச்சம்பழம் தேனுக்கும் மயங்கி வந்து நம்மளுடைய தயக்கத்தை போக்கி, பயத்தை போக்கி, வாழ்வில் நமக்கு ஜெயத்தை கொடுத்து, அதை விட பேசும் தெய்வமாக உடனிருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தாய் எங்கு இருக்கின்றாள் என்றால் ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் அன்னை அவள் இருக்கின்றாள். வந்து பாருங்கள், பூஜையை தொடங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதற்கு நம் பீடத்தின் அடியார்களே சாட்சி. சரியா? நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை விளக்குறதுக்கு ஜெயபிரத்திங்கிரா தினசரி ராகு கால பூஜை முறை ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நிறைய பூஜைகள், பாத கமலங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ராகு கால பூஜை முறைங்கிறது எவ்வளவு அற்புதமானதுன்றது இன்றைய நிகழ்ச்சியை புதுசா பார்க்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வரமாக கிடைச்சிருக்கும். தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெயபிரத்திங்கிரா நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெயபிரத்திங்கிரா டிவி பார்க்காம நீங்க தனியா வந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் வந்து தர்மபுரியில இருந்து பேசுறேன். சரிம்மா. எனக்கு வந்து ஒரு 4 வருஷமா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிம்மா. குழந்தை இல்லாம இருந்து நான் எங்க வீட்டுல பக்கத்துல வீட்டுல இருக்கேங்க. எங்க மகன் வாங்க போலாம், ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோங்க. சரிம்மா. நீங்க டிவி பக்கத்திலேயே இருந்து பேசுறீங்கம்மா, அது அப்படியே எதிரொலிக்குது, கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொன்னேன். அப்பதான் நீங்க பேசுறது மக்களுக்கு போய் சேரும். சரியா? ஓகே, சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து நான் சாமி படம் வாங்கி 21 நாள் பூஜை பண்ணேன். சரி சரிம்மா. பூஜை பண்ண அடுத்த மாசமே பாப்பா நின்றுட்டா. சரிம்மா. பாப்பா நின்று எனக்கு நல்லபடியா பொன் குழந்தை பிறந்திருக்கு. பொன் குழந்தை பிறந்திருக்கு. பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கீங்கம்மா? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. சரி சரி, ஜெயஸ்ரீ. 4 வருஷமா குழந்தை இல்லாம ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிச்சு 21 நாள் அந்த படத்தை வாங்கிட்டு போய் அம்பாள் பீடத்துக்கு வந்துட்டு போயிருப்பீங்க இல்லையா? ஆமா சாமி. வந்து படம் வாங்கிட்டு போய் மாதுளம்பழம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. இப்ப அம்பாலே வந்து பிறந்திருக்கா. சரி சரி. சரி சரி சரிம்மா. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இல்லாம இருந்து இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வந்து எளிமையான ராகுகால பூஜையை செஞ்சு அவங்க வீட்லயும் ஒரு நல்லது நடக்கணும்னு ஜெயிக்கிறதுக்கு அம்மாவை வேண்டிக்கிறேன். சரி சரிம்மா. நீங்க பேசுறது ரொம்ப எக்கோவாய் கேட்குதோ இல்லை அப்படியே தொந்தரவா கேட்குதுமா, நிறைய பேருக்கு புரியாது. நான் நீங்க பேச வந்ததை சொல்லிடுறேன். 4 வருஷமா குழந்தை இல்லாம
21 நாள் நம்மளுடைய பீடத்தில் வந்து பூஜை செய்து அம்பாளின் படத்தை வாங்கிட்டு போய் பூஜை ஆரம்பித்து மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றீங்க. எல்லாருக்கும் இதே போல கிடைக்கணும். குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு அம்மா குழந்தை வரம் தருபவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கிணங்க உங்களைப் போல அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் பூஜை செய்து அம்பாளின் அனுகிரகத்தோடு குழந்தை பெறும் வழி கிடைக்கும். பூஜையை செய்யுங்க. நல்லா இருங்கம்மா. நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு. இதே போல நிறைய பேருக்கு நீங்க சொல்லும் போது இப்படி குழந்தை இல்லாம இருக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு இப்படி ஒரு அம்மா இருக்காங்க, நம்ம பூஜை பண்ணணும், அவங்கள போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதற்கு அழைத்தமைக்கு நன்றி சுவாமிகள். தொடர்ந்து நம்ம பாத கமல பூஜையை பற்றி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ராவுகால பூஜை முறைக்கு அடுத்தது நம்ம அடுத்த கட்டமா என்ன போகணும், பாத கமல பூஜை முறைகள் நம்ம எப்படி செய்யணும், இன்னும் ஒரு 3 வார காலத்துல நீங்க திருப்பி பாத கமல பூஜை முறைகளுக்கான பாத கமலத்தை கொடுக்க இருக்கிறீங்க. சோ அதை பற்றிய தகவல்களை சொல்லிடுங்க. நிச்சயமா. பாத கமலம் என்பது அம்பாளின் பாதம் இதுவரை உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்கும் போதே அன்னையின் சக்தியான பாத கமலத்தையே பாதத்தையே கொடுத்துட்டீங்கன்னா வேற என்ன உங்களுக்குன்னு இருக்குன்னு. இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு கொடுத்த ராகுகால பூஜை தான் உலகமெங்கும் எடுத்துன்னு போக சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்து அதனால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க காட்சிப்படுத்தியிருக்கிற பாத கமலம் என் நினைவிலும் கனவிலும் பூஜையிலும் வந்து சென்றது. இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்றது. புரியுதுங்களா? 2014 இருந்து ஒரு 15 வரைக்கும் அதை அவ சொன்னதை செய்து எல்லாரும் இதே போல நிறைய பேருக்கு கனவுல காட்சி கொடுத்துருக்கா. இப்படி வரப்போறன்றது நாங்க தயார் செய்வதற்கு முன்பு. புரியுதுங்களா? சிம்மம் இருக்கும், அதற்கு முன்னாடி வந்து பாதம் இருக்கும், அதற்கு கீழே தாமரை. தாமரை பூமேல் பாதங்கள் பதிப்பால் தாயென காப்பாள், தவறை பொறுப்பால் தாயென காப்பாள். நம்ம தவறை தெரியாமல் செய்த தவறை பொறுத்து தாயென காத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள் எல்லா அடியார்களுக்கு இருக்கு. பாதகமல பூஜை பண்றவங்க எல்லாம் ஆகா ஓஹோன்னு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் சிரமங்கள் வரும். ஆனா அதிலிருந்து கடந்து செல்லக்கூடிய நல்ல பாதையை காட்டுவாள். நீங்கள் உண்மையான பக்தியோடு இருந்தால் அதிலிருந்து கடந்து செல்லக்கூடிய பாதையை காட்டுவாள். பக்தி அரைகுறையாக இருந்தால் அதை விட்டு வெளியே செல்ற பாதையும் காட்டிடுவாள். சில பேர் வெளியும் சொல்லுவாங்க, ஆனால் அந்த கரடுமுரடான பாதையில் கடந்து செல்லக்கூடிய அடியார்கள் அவளை அடைய முடியும். ராகுகால பூஜை என்பது நீங்கள் அவளிடம் செல்வதற்கு, பாதகமல பூஜை என்பது அவள் நம்மளிடம் வருவதற்கு. பாதகமல ராகுகால பூஜை செய்தால் நீங்கள் அவளிடம் நெருங்கலாம், பாதகமல பூஜை செய்தால் அவள் நம்மளிடம் நெருங்கலாம். அவள் என்றால் யார்? அன்னை ஜெயபிரத்திங்கரா நம்மளிடம் நெருங்கலாம். ராகுகால பூஜைக்கும் பாதகமல பூஜைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு சிறிய விளக்கத்துல சொல்லிட்டேன். என்ன? ராகுகால பூஜையில் அவளிடம் நாம் நெருங்குகின்றோம். ஜெயபிரத்திங்கிராவிடம் நெருங்கும் பூஜை தான் ராகுகால பூஜை. அவளிடம் நெருங்கினால் அடுத்த கட்டம் என்ன? அந்த பாதகமலம். அவள் நம்மளிடம் நெருங்குவதற்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவள் 10 அடி எடுத்து வைக்கின்றாள். நான் உணர்ந்தது, எத்தனை சோதனை காலங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், தாயே உனையன்றி வேறு யார் எமை காப்பாள்? பாட்டே போட்டோம். தாயே உனையன்றி வேறு யார் எமை காப்பாள்? எமை மட்டுமில்லை, நம் ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களை யார் காப்பாற்றுவா? நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும். புரியுதா? அப்படிப்பட்ட தாய் நம்மளிடம் நெருங்குவதற்கு இந்த பாதகமலம் உங்களுக்கு துணை புரியும். அப்படிப்பட்ட பாதகமலத்தை வழிபாடு செய்யுங்கள். ஏற்கனவே செய்தவர்கள் இன்னும் பக்தியோடு வழிபாடு செய்யுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள் இன்னும் 3 வார காலம் இருக்கு, ராகுகால பூஜையை தொடங்குங்கள். இந்த பாதகமலத்தை பிடியுங்கள். இந்த முறை பாதகமலம் என்பது மாபெரும் விசேஷம் நமக்கெல்லாம். என்னன்னா, அன்னை அமர்ந்து முதல் வழங்கக்கூடிய பாதகமலம் இது. இதுவரை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் ராகுகால பூஜை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு வரேன், பாதகமலம் வாங்கல. தயவு செய்து இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா முதலில் கொடுக்கக்கூடிய பாதகமலம் அவள் வந்து ஜெயபிரத்திங்கிற அன்னை மூலஸ்தான விக்கிரகம் அமைந்த பின்பு கொடுக்கின்ற பாதகமலம். இந்த பாதகமலத்தோடு அன்னையின் புகழ் பரப்பும் மகிமை விழா நடைபெற இருக்கிறது. எதற்காக இந்த மகிமை விழா? நான் ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சியில் தொடர்பு எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கும்போது நான் மக்கள் பேசுவோம், கடிதம் போடுவாங்க, அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்களே வாசிச்சிருக்கீங்க. அந்த கடிதங்கள் வாசிப்போம். ஆனா மக்கள் அந்த கடிதங்கள் நம்மளே எழுதி கூட வாசிக்கலாமே, பார்க்கறவங்களுக்கு தெரியுமே. புரியுதா? இப்ப கூட சொல்றாங்க, இந்த தொலைக்காட்சியில் நம்ம பேச வைக்கிறது நம்மளே செட் பண்ணி பேச வைக்கிறோம்னு கூட சொல்றாங்க. சொல்கின்றவர்கள் எத்தனையோ பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம் செயலில் மட்டும் காரணமாக வைத்து நம் செயலை அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ஜெயபிரத்திங்கிற எனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கா. அவள் சொல்லுகின்ற பாதையில் நாம் செல்கின்றோம். நான் செல்கின்றேன், அந்த பாதையில் உங்களை அழைத்து செல்கின்றேன்.
அப்படி அழைத்து செல்கின்ற பாதை தான் அந்த பாதகமலத்தின் பாதை. அதை ராகுகால பூஜை மட்டும் செய்யறவங்க அந்த பாதகமலத்தை பிடிக்க பாருங்க. உலகமெங்கும் இருக்கிறவங்க எப்படி பெறணும்னா, நீங்க வாட்ஸ்அப் யாராக இருந்தாலும் உங்களுடைய ராகுகால பூஜை செய்யும் புகைப்படத்தை அனுப்பிச்சு எனக்கு பாதகமலம் வேணும்னு சொல்லுங்க. உங்கள் எண்ணை அழைத்து நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அழைத்து எடுக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா நிறைய கால்ஸ் ஒரு எடுக்க முடியாம இருப்பாங்க. அப்ப எடுக்க முடியலையென்ற கவலை, திருப்பி முயற்சியே பண்ண முடியல. எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்துங்கள். 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல ஜெய் பிரத்திங்கிரா பீடம் என்றும் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. திருச்சியில் ஒரு அலுவலகம் இருக்கு, திருப்பதியில் ஒரு அலுவலகம் இருக்கு. கடல் கடந்தும் ஜெய் பிரத்திங்கிரா இங்க இருக்குன்றாங்க. எப்படி ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே மந்திரம் சொல்ற இடத்துல ஜெய் பிரத்திங்கிரா கிடையாது. அந்த தகவலை இப்ப சொல்லுன்றா, அதனால சொல்றேன். புரியுதா? எங்கும் கிடையாது. ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அலுவலகம் மட்டும் 2 இடத்துல இருக்கு. அது கூட சரியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு செல்லணும். 2 இடத்துல இருக்கு. திருப்பதியில் ஒரு இடம் இருக்கு, திருச்சியில் ஒரு இடம் இருக்கு. வேற எங்கும் கிடையாது. நம்மளுடைய அலுவலகம் அடுத்து டி நகர்ல இருக்கு, மனோகரன் தெருவில். அடுத்து நம்மளுடைய அலுவலகம் சேலையூர்ல இருக்கு, மப்பேடு ஜங்ஷன்ல. புரியுதுங்களா? அடுத்து நம்மளுடைய பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் 40 வெண்பாக்கம் கிராமத்தில் மலையடிவாரத்தில் இருக்கு. இதை தவிர வேறு எங்கும் நமக்கு கிளைகள் கிடையாது, கோவில் கிடையாது, எதுவும் கிடையாது. அதாவது ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே போர்டு போட்டா நம்ம பீடம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அதை அவங்க பயன்படுத்துறாங்க நிறைய இடத்துல. ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் சுவாமி இது நம்மள்தா இது நம்மள்தா. இதுவரை அவங்க ஜெய் பிரத்திங்கிரா அதாவது பிரத்திங்கிரான்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிரா ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா சொல்றேன். நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனா நம்ம அடியார்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். நம்மளுடைய அடியார்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துடக்கூடாது. ஜெய் பிரத்திங்கிரா பீடம்னா அது 40 வெண்பாக்கம் கிராமத்தில் இருக்கு. நமக்கு அலுவலகம் இந்த 2 இடத்துல 3 இடத்துல அவ்வளவுதான், 4 இடத்துல, மொத்தம் சென்னையில 2 இடத்துல இருக்கு, திருச்சி திருப்பதியில் இருக்கு. அவ்வளவுதான், வேற எங்கும் கிடையாது. வெளிநாட்டில் சில பேர் நம்மளுடைய என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க சில பணிகள் செய்யறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எங்கும் நான் இது வரைக்கும் அம்பாள் உத்தரவு தரல. அதுக்கப்புறம் 2 அலுவலகம் போட்டதுக்கு அப்புறம் எந்த உத்தரவும் தரல. இது வரைக்கும் நான் போல. அவள் உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு பணியும் செய்வதில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. பரிகாரத்திற்கு வந்தா கூட செய்வதில்லை. அதனால இந்த பாத கமலத்தை நான் அம்பாள் நமக்கு கொடுன்றா 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஜெய் பிரத்திங்கிரா பாத கமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். உலகமெங்கும் இருக்கிற அடியார்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணு நமக்கு ஒரே வாட்ஸ்அப் எண் தான் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்புல வாங்க. பரிகாரம் செய்தவர்களுக்கு வெளிநாட்டினவருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் எண் இருக்கு. அது இந்த எண்ணில் கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த எண் வெளியே நாங்க கொடுக்கறதில்ல. இந்த 984000 கேட்கிறவங்களுக்கு மட்டும் அது தனியா தருவாங்க. அது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண். இதை தவிர வேறு எண்கள் கிடையாது. வேறு யாரும் சுவாமியை பார்க்கணும், நான் கூட்டின்னு போறேன், நான் உங்களுக்கு அவர்கிட்ட போய் எல்லாம் பண்ணித்தரேன், யாரும் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு நம்ம எண்களில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழைப்பு விடுத்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அலுவலகத்திலேருந்து அழைப்பு வரும். வேறு எதுவும் கிடையாது. தயவு செய்து உலகமெங்கும் இருக்கும் மக்கள், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எங்கே இருந்தாலும் எங்கள் எண்ணில் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா ஃபேஸ்புக்கில் குழப்பம் வருது, யூடியூப்பில் குழப்பம் வருது. எனக்கு குழப்பம் இல்லை, அம்பாளுக்கு குழப்பம் இல்லை, பல அடியார்களுக்கு குழப்பம் இல்லை. சில அடியார்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த விளக்கம் சொல்கிறேன். அதனால் பாத கமலத்தை பெற முயற்சி செய்யுங்கள். வேறு எந்த இடத்திலும் நேரடி தொடர்பு நமக்கும் எதுக்கும் கிடையாது. பல கோவில்கள் பல இடங்கள் இருக்கு. எல்லோரும் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொன்னா மக்களுக்கு சந்தோஷம்னால சொல்றாங்க, சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனா பீடம் என்பது இங்கதான் இருக்கு. வேற எந்த இடத்திலும் மந்திரங்கள் போட்டிருந்தாலோ ஜெய் என்று ஜெய் பிரத்திங்கிராவுக்கு ஜெய் என்று பயன்படுத்திய ஒரே பீடம் ஜெய் பிரத்திங்கிரா பீடம் மட்டுமே. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த பாதகமலம் வழங்கும் நாளில் மகிமை விழா நடக்க இருக்கின்றது. நிகழ்ச்சி வாயிலாக மகிமைகள் பேசுகின்றீர்கள். நிகழ்ச்சி வாயிலாக எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் அங்கு வந்து பேசும்போது உலகமெங்கும் மக்களிடம் நீங்கள் பேசுகின்ற வாய்ப்பு அந்த மகிமை விழாவில் நடக்கும். அன்னை அமர்ந்து முதல் மகிமை விழா நடக்கின்றது. அனைவரும் வாருங்கள். குறைந்த நபருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அதனால பதிவு செய்து கொள்ளுங்கள். நிறைய பேச முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை தினத்துல தை அமாவாசையில் வைக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட பாதகமலம் ஞாயிற்றுக்கிழமையில கொடுக்கின்றோம். அதாவது 10ஆம் தேதி மாசி அமாவாசை அன்று கொடுக்கின்றோம். அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4 தாயத்தோடு தருகின்றோம். அன்னையின் பாதகமலத்தை பிடித்தால் நாம் செய்த பாவங்களை விளக்க நல்ல வழிகாட்டுவாள். பாவமே செய்யாமல் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாள். நமக்கு எந்த பாதையென்று தெரியாமல் திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பாதையை காட்டுவாள். நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என காட்டி கொடுப்பாள். இதோ பாதகமலம் பார்த்துக் கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள், நாளைக்கே வாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கை உயர, நீங்கள் நினைத்தது நடக்க, உங்களுடன் ஒரு தெய்வம் இருந்து பேச, உங்களிடம் ஒரு தெய்வம் உங்களை வழிநடத்த,
மனிதர்கள் வழிநடத்தினால் தவறாக இருக்கும், தெய்வம் வழிநடத்தினால் தவறேதும் இருக்காது. அப்படி தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து சக்தி கொடுப்பவள் அன்னை ஜெயபிரத்திங்கிரா என்பதை நான் முழுவதும் நம்புகின்றேன். நமது ஜெயபிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் நம்புகின்றார்கள். கஷ்டம் வந்தால் கலங்கி விடாதீர்கள், கவலை வந்தால் துவண்டு விடாதீர்கள். அன்னை அவள் இருக்கின்றாள், இதை தாங்கும் சக்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றாள். தாங்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்துச் செல்வாள். நம்புங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள் ராகு கால பூஜை செய்து 3 வாரம் இருக்கின்றது, பூஜை செய்து பாருங்கள் 2 வாரம். நம்பிக்கை இருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இருந்தால் மட்டும் பாதகமலத்தை பெறுங்கள். எல்லோரும் பாதகமலம் வாங்க வாங்க என்ன நடக்கும்னா, நம் இல்லத்திற்கு நம் வீட்டிற்காக அன்னை அவள் வர இருக்கின்றாள். உலகத்திற்கு அன்னை அவளை வர வைத்து விட்டோம். அந்த ஆலயம் எழும்பும். ஒவ்வொரு பாதகமலம் வாங்க வாங்க அந்த ஆலயம் எழும்பும். சில பேர் நாங்கள் இந்த முதல் பாதகமலம் கொடுக்குறோம் சாமி, நான் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாங்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அதையும் பூஜை பண்ணணும். நான் அலுவலகத்தில் வச்சிருக்கேன், நான் வீட்டில் வச்சிருக்கேன், அலுவலகத்தில் வச்சுக்கலாம், தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் விருப்பம், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அன்னை அவள் உங்களோடு பேசுவாள், உங்களை வழிநடத்துவாள். நம்மளை வழிநடத்தக்கூடிய சக்தி அன்னை ஜெயபிரத்திங்கிரா, பிடித்துக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமாக ராகு கால பூஜை முறை மூலமாக நாங்கள் போக முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தெய்வத்தை நம்ம எங்க கிட்ட வர வைக்கணும்னா பாதகமலத்தை வாங்கன்னு ஒரு அருமையான ஒரு வரியில விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க அனைவரும் பாதகமலத்தை வாங்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஏன்னு சொன்னா இன்னும் 3 வார காலத்துல சுவாமிகள் கொடுக்க இருக்காங்க. அன்னை அவள் முதலாக அமர்ந்த பிறகு கொடுக்கக்கூடிய பாதகமலம் நீங்கள் நிச்சயம் வாங்கணும்னு சொன்னா முன்பதிவு பண்ணிக்கணும். அதுக்கான அலுவலக இலக்கத்தை நான் சொல்லிடுறேன். 9025233000 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9840086373 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. என் பேர் சரிமிலாங்க. மொத எங்க பாக்குறேனுங்க. தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. என் பையன் 10வது போறானுங்க சாமி. சரிம்மா. படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க சாமி. சரிம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் கொடுமுடியில இருந்து பேசுறேனுங்க. சரிம்மா. நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே பேசணும்னு தோணி இருக்கு இல்லையா? கேக்குதாம்மா? கேக்குதுங்க சாமி. பார்த்த உடனே பேசணும்னு தோணி இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க சாமி. உங்க பையன் நல்லா படிக்கணும்ன்ற எண்ணம் ஒரு தாய்க்கு இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன், அதை திருப்பி சொல்லுங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கே. சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் 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 பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. அவ்வளவுதாம்மா. இத 3 தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உபதேசம் ஆயிருக்கு. இதை உங்க பையனுக்கு சொல்லி கொடுங்க. அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுங்க. ஒரு 27 முறை சொல்லிட்டு பள்ளிக்கு போக சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரா போட்டின்னு யூடியூப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல கேளுங்க. நீங்க படிங்க. ஒரு முறை மட்டும் பூஜை செய்யும் போது நம்ம பூஜையை வீட்டுல தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். பையனுக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வி எல்லாம் கிடைக்கும். ஆனா சொல்லி கொடுங்க. அம்மா கூட வா, வழி நடத்துன்னு அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டு அதையே திருப்பி சொல்லுங்க. கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லித்தாங்க. போதும். நிச்சயமா நல்ல வழி கிடைக்கும். பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல ஒரு பிடி உணவு அவனுடைய கையால கொடுக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு உணவு, அருகம்பில், ஏதாவது ஒரு கீரை அல்லது பழங்கள் எது வேணா கொடுங்க. கோமாதாவை கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா நல்லா இருப்பாங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல நீங்க கலந்து கொள்ள பாருங்கம்மா. நல்லா இருங்கம்மா. நன்றி அம்மா, உங்களின் அழைப்புக்கு. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகு கால பூஜை முறைகளை ஆரம்பிங்க. நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து இன்னொரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. அம்மா, என் பேர் மகேந்திரன். எங்க இருந்து அழைக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து. தொடர்ந்து சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க மகேந்திரன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் மகேந்திரன். ஐயா முன்ன 44வது இன்னும் திருமணம் நடக்கலையா? 44வது இன்னும் திருமணம் நடக்கல. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? புதுசா பாத்துக்கிறேன். ஐயா சரி சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்க, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்க. நல்லா திருப்பி சொல்லணும். நான் அழுத்தமா சொல்லித்தரேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. அவ்வளவுதான். ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. அவ்வளவுதான். இத சொல்லுங்க 3 வாட்டி. ஒரு நாள் இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. அவ்வளவுதாங்க. இந்த பூஜை, இந்த மந்திரத்தோடைய பூஜை என்னன்னா, தினசரி உங்க வீட்டுல ராகு கால நேரத்துல செய்யணும். அல்லது காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு தோது வர நேரத்துல செஞ்சுக்கோங்க. ஒரு 2 அகல் தீபம், ஒரு டம்ளர்ல தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம், தேன் விட்டு கூடவே இருமா, வழி நடத்துமா.
என்ன கேட்குறீங்க? 44 வயசாவது திருமணம் ஆகலைன்னு கேட்குறீங்க. பூஜை பண்ணுங்க, நிச்சயமா 48 நாள்ல நல்ல வழி காட்டுவா. சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமம் எந்த ஹோமத்தில் கலந்துக்க முடியுமோ வாங்க. பெங்களூர்லேருந்து எண்ணற்ற அடியார்கள் வராங்க, நீங்களும் வாங்க. 3 மாத ஹோமத்தில் ஏதாவது ஒரு ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அடுத்த 3 மாதம் அந்த 90 நாள் முடிவதற்குள் திருமணம் கைகூடும். நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகு கால பூஜை முறைகளை பண்ணுங்க, நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம மகிமை விழாவை பத்தி நிறைய நம்ம பேசணும். அதை நம்ம ஒரு தொகுப்பா பார்த்துட்டு வந்துட்டா இந்த வர்ற பாதகமலம் நேரம் மகிமையில பதிவு பண்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, மகிமைங்கிறது நிச்சயமாக அவளை அனுபவித்து அவளுடைய அருளை எப்படி பெறணும், பெற்றவங்க அவங்களுடைய ஒரு அனுசரணையோட அழகா சொல்றாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் ஷாலினி, நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். நான் இந்த ராவுகால பூஜையை ஒரு வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ராவுகால பூஜை ஆரம்பிச்ச 21 நாளுக்கு மேலேயே எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துச்சு. ஒரு மாசத்துல என்னால் தாழ முடியலன்னு சொல்லி நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், விளக்கை ஏற்றி. அதுல இருந்து எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்ற ஒரு நல்ல செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எனக்கு ஆப்ரேஷனே பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, குழந்தையிலேருந்தே இருந்துச்சு. ஆனால் நான் இந்த அம்மா கிட்ட வேண்டிட்டு நான் போன பிறகு அந்த ஹோலே இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்லி, இனிமேட்டு அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் 56 வயசுக்கு மேலே அவனுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னது கூட இருக்காது, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியும் எனக்கு கொடுத்துருக்காங்க. என் வீட்டுக்காருக்கு வேலையில் சம்பள உயர்வு கேட்டு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு நல்லபடியாக கிடச்சிச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் நான் அந்த அம்மா கிட்ட நான் கண் கலங்கினாலே எனக்கு அடுத்த செகண்டே அது எல்லாமே எனக்கு நடக்குது. எனக்கு ஒரு அம்மாவாக இருந்து அவங்க என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எளிய பூஜை முறையை நீங்கள் எல்லாருமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மூலமாக எல்லாமே உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மார்ச் 3ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும்.
ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். இப்ப நீங்க மகிமை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமையில கலந்து கொள்ளணும். பாத கமலம் கொடுக்கிற அன்னைக்கே நம்ம மகிமை விழாவை நடத்துறோம். அந்த பாத கமலம் கொடுக்கும் விழா எப்ப நடக்குதுன்னா மார்ச் 10ஆம் தேதி நடக்குது. அதற்கான முன்பதிவுகள் மற்றும் மகிமையிலையும் கலந்து கொண்டு நான் அனுபவப்பட்டது எல்லாத்தையும் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அலுவலக நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்ந்து நீங்க முயற்சிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்தி மற்ற தகவல் அனைத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, அதே மாதிரி சுவாமிகளை பார்க்கணும், ஆலோசனை பெறணும், நிறைய பரம ரகசிய பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதற்கான வித்தியாசங்களையும் கொஞ்சம் எனக்கு சொல்லிடுறீங்களா சுவாமி? நிச்சயமா. ஆலோசனை என்பது இந்த நிகழ்ச்சியை முதலில் பார்க்குறவங்க, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுவரை நான் ஆலோசனையே பெற்றதில்லை. ஏன்னா உங்களுக்காக இந்த ஆலோசனையை வச்சுருக்கோம், பயன்படுத்திக்கணும். மாதத்தில் 2 தடவை மட்டும்தான் ஆலோசனை. அதே மாதிரி பரம ரகசிய பூஜை மாதத்தில் 1 முறை தான். இந்த பரம ரகசிய பூஜை யாரெல்லாம் கலந்துக்கலாம்? பாத கமலம் வைத்திருந்து அம்பாளிடம் இன்னும் அடுத்த கட்டம் நெருங்க வேண்டும் அப்படின்னா அந்த பரம ரகசிய பூஜை, உங்களுக்கு நினைத்தது நடக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பரம ரகசிய பூஜை நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் அடியார்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆலோசனை என்பது முதலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னன்னு தெரியல. எந்த சுவாமி கிட்ட போனாலும் எனக்கு நடக்கலை, எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்கலை. நான் நிறைய ஜோசியம் ஜாதகம் பார்த்துட்டேன், ஆனால் என்னுடைய பிரச்சனை மட்டும் தீரலை. புரியுதுங்களா? எல்லா நேரமும் நல்ல நேரம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நல்லது மட்டும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு முறை உங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள, உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைமைகள் இருப்பு என்பதை புரிந்து கொள்ள, என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள ஒரு முறை அந்த கர்ம வினைனா என்ன, பஞ்சபூத சக்தினா என்ன, இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி இயக்குது, அதான் அந்த பஞ்சபூத சக்தி. அது நம்மக்கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகள் இருந்தால் அதனால் நமக்கு என்னென்ன வராது, என்னென்ன வினை பயன், அந்த வினை பயன் அந்த கர்ம வினைனால் எது நமக்கு தடங்கலாகும், ஏன் தடுக்குது, ஏன் திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க, ஏன் பெண்கள் சுமங்கலி இல்லாமல் இருக்காங்க, ஏன் அந்த திருமண தடை வருது. இப்போ ஒருத்தர் பேசினா 44 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, ஏன் நடக்குது? புரியுதா? கல்யாணமாகி இத்தனை வருஷமாவது ஏன் குழந்தை இல்லை? அது என்ன சாபம், அது என்ன வினை பயன், அது என்ன கர்ம வினை? புரியுதுங்களா? ஏன் நான் கடங்காரனாவே இருக்கேன்? இதெல்லாம் இருக்க, இது எப்போ மாறும்னு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே இருக்கும், புத்தியில் ஏறிடும், மனசில் பதிஞ்சிடும், யாருக்கும் சொல்ல வேண்டாம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்துருவீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய சக்தியான அன்னை, பிரபஞ்ச சக்தியான அன்னை ஜெய் பிரத்யங்கராவை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? ராகுகால பூஜையில் எப்படி பிடிக்கலாம், பாதகமல பூஜையில் எப்படி நெருங்கலாம், இந்த விஷயத்தை சொல்லி, பரிகாரம்னா என்ன, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரிகாரம்னு ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி நீங்கள் செய்துக்கணும், உங்களுக்கு என்ன ஆகும், எத்தனை நாள் தேவை, ஒரு 48 நாளா, 2 48 நாளா, 3ஆ 4ஆ, இது எப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒவ்வொருத்தர் கிடையாது. இது மாதிரி விஷயத்தை என்னன்னு தெரிந்து கொள்ள, இப்படி பஞ்சபூத சக்தி நம் தலை முதல் பாதம் வரை நம்மளை இயக்குது. அது உடம்புல எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி நம்மளை இயக்குது, அந்த குறைபாடால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இது அத்தனையும் கிட்டத்தட்ட 4 மணி நேர சொற்பொழிவு இருக்கு. புரியுதா? 4 மணி நேர சொற்பொழிவு ஒரு நாள் முழுதும் உங்களுக்கு ஆயிடும். உலகத்தில் வேறு எங்கும் இது சொல்ல மாட்டாங்க. இதை அனைத்தும் புரிந்து கொண்டு அடுத்தது என்கிட்ட வரணும். என்கிட்ட வரும்போது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிடுவேன். புரியுதா? சில பேருக்கு வரல, உங்களை கேட்பேன், ஐயோ நான் சுவாமிகள் நான் தான் சொல்லுவேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு வரலப்பா, என்னத்துக்கு வந்திருக்க சொல்லு. எல்லாருக்கும் வந்துடும், 99% வந்துடும். வந்தால் சொல்லுவேனே தவிர வராத சொல்ல மாட்டேன்.
அது மக்கள் வருகின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். அது மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே ஆலோசனை பார்த்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அடுத்த கட்டம் போகணும். பரம ரகசிய பூஜை. ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாள் விரதம் இருந்து இத்தனை நாள் பூஜை பண்ணால் அது நடக்குதுன்னா, வயதான தம்பதியர்களுக்கும் நடந்திருக்கு, சிறு வயதினருக்கும் நடந்திருக்கு. எத்தனையோ மாற்றங்கள், வேலை இல்லை, சொத்து வரல, செய்வினை பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருக்கு பரம ரகசிய பூஜையில். பரிகாரம் செய்யல. புரியுதா? இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க, குழந்தை இல்லைன்னு. இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, என்ன வந்து பார்த்தாங்களா? பீடத்துக்கு வந்தாங்க, அம்பாளுடைய படத்தை வாங்கிட்டு போனாங்க, மாதுளம்பழம் வாங்கிட்டு போனாங்க, பூஜை பண்ணாங்க. 4 வருஷமா இல்லாத குழந்தை அம்பாளை பூஜை பண்ணி பழம் வாங்கிட்டு போன நம்பிக்கையோடு பூஜை பண்ணாங்க. எங்கேருந்து பேசுகிறாங்க? அவங்கள நான் பார்த்துருப்பேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்காது. தருமபுரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறாங்க. குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாங்க? அம்பாளை நம்பி பூஜை செய்தார்கள். யார் யாருக்கு எப்படி எப்படி மாற்றங்கள் வரணுமோ, சில பேர் ஆலோசனை எடுத்து அவங்களுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு, சில பேர் பரிகாரம் செய்து மாற்றங்கள் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு ரூபத்தில் உங்களுக்கு மாற்றம் வரும். அது எதனால் இப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வினைப்பயன் மாறும். அந்த வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அதை தெரிந்து கொள்ள ஆலோசனைக்கு வாங்க. ஆலோசனை பெற்று ஏற்கனவே இருந்தவர்கள் இப்பொழுது பல பிரச்சனைகளுக்கு போனோம், இல்லைன்னா அம்பாளிடம் நெருங்கணும். அம்பாளிடம் நெருங்கணும் என்றாலும் பரமரகசிய பூஜை. அந்த பரமரகசிய பூஜை உங்களுக்கு பலவிதமான வாழ்க்கையில் ரகசியங்களை கற்றுத்தரும், ரகசியங்களை புரிய வைக்கும். அது பரம ரகசிய பூஜை. சொல்லி கொடுத்ததை யாரிடமும் சொல்லித்தரக்கூடாது. நீங்கள் இது அனைத்தும் இந்த ஆலோசனை முறையையும் பயன்படுத்திக்கிட்டு பரமரகசிய பூஜையும் பயன்படுத்திக்கணும். நமது ஜெய்பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்கள் என் சொந்தம், என் குடும்பம். புரியுதா? எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் பெருசாக இல்லை, நான் யாரோடையும் பேசுவதும் இல்லை. அதை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். என் அடியார்களே என் குடும்பம், என் அடியார்களே என் சொந்தம், என் ஜெய்பிரத்திங்கிராவே என் தாய், அவர்களின் பிள்ளைகள் எல்லாம் நாம். புரியுதா? அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. நீங்களும் அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவளை பிடிங்க. அதற்கு ஒரு பிரச்சனை வீட்டில் குடும்பத்தில் இருந்தால் தாய் தந்தைகிட்ட சொல்லுவோம்ல, தாயை அவளை கும்பிட்டுட்டீங்க, இந்த தந்தையாக பாவித்தோ இல்லை குருவாக பாவித்தோ வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி எதனால் ஏற்பட்டிருக்குன்னு அந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. பிரச்சனையிலேயே உட்கார்ந்துருக்காதீங்க. அதற்குண்டான விளக்கங்கள், அதற்குண்டான எளிய முறைகள் அனைத்தும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது முடியுமோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது முக்கியமாக நமது பீடத்தின் அடியார்களுக்கும் புதிதாக பார்க்கின்றவர்கள் நம்பிக்கை இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருமுகமாக ஆலோசனை எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், பரிகாரங்கள், பரமரகசிய பூஜை முறைகள், இதெல்லாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எப்படியெல்லாம் பெறணுங்கிறத அழகான முறையில விரிவாகவும் வித்தியாசங்கள் என்னங்கிறதையும் சொல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து இன்னொரு அடியார் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கங்க, தாமரை செல்வி, பொன்னேரியில இருந்து பேசுறோம். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி பையனுக்கு 2.5 வருஷம் ஆகுது சாமி. சரிம்மா. குழந்தை பிறக்கல. டாக்டர் அண்ணாவோட பார்த்து இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. பயப்படாதீங்க. 2.5 வருஷம் அது சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் பிறக்கும். ஆனா அந்த காலதாமதம் நமக்கு கவலையை தரும். சரியா? பயப்பட வேணாம். நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாமா? புதிதா பாக்குறோம். கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தர மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். இந்த மந்திரத்தை உங்க பையனுக்கு மருமகளுக்கு சொல்லி கொடுங்க. பொன்னேரியில் தான் இருக்கீங்க. நம்ம ஜெய்பிரத்திங்கிற பீடத்துல 24ஆம் தேதி பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை இருக்கு. 3ஆம் தேதி சண்டி ஹோமம், அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. 3ஆம் தேதி சண்டி ஹோமம், 9ஆம் தேதி இருக்கு மார்ச் மாதம். அவசியம் ஏதாவது ஒரு நாளில் வந்து கலந்துக்கிட்டு அம்பாளுடைய படத்தை வாங்கிட்டு போய் வச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. எப்படி பூஜை செய்யணும் அலுவலக நம்பரில் கேளுங்க, சொல்லி தருவாங்க. உங்களுடைய பையனுடைய ஜென்ம நட்சத்திரம், மருமகளுடைய ஜென்ம நட்சத்திரம், மாதம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் ஒரு பிடி உணவு கோமாதாவுக்கு கொடுங்க. நிச்சயமாக 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ள குழந்தை செல்வத்துக்கு உண்டான சூழ்நிலையை அம்பாள் அமைத்து தருவா. நல்லா இருப்பீங்கம்மா. நிச்சயமாக அடியார்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முதல் இந்த மூல மந்திரம் தான் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரேங்கிற அருமையான முறையில உபதேசிச்சிருக்காங்க. உங்களுக்கு இல்லத்துக்கே வந்து தொடர்ந்து இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரே. பேர் சொல்லுங்க. நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து நித்யா பேசுறேன். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் நன்றாக குருவாளுக, குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்திங்கிரே. சொல்லுங்கம்மா. சாமிஜி, எனக்கு நிறைய மகிமை அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கம்மா, ஒரு சிலதை சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 2 வருஷமா நான் பாத கமல பூஜையும் 1 வருஷம் ராகுகால பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா.
எனக்கு என் வீட்டுல பில்லி சூனியல் பிரச்சனை நிறைய இருந்தது. சரிம்மா. எனக்கு அந்த வீட்டுல போய் இருக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தது. சரிம்மா. அப்போ நான் நிகழ்ச்சியில தான் பார்த்தேன், வேந்த டிவில தான் பார்த்தேன், சாயங்கால நேரம் வருவீங்க. சரி சரி சரிம்மா. அதை பார்த்துட்டு தான் அந்த பூஜையை நான் ஆரம்பிச்சேன். சரிம்மா. வாங்கிட்டு வர அனுப்பியிருந்தாங்க. நான் ஸ்டுடியோல எடுத்துதான் அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, பேர் ஊர் சொல்லி கேட்டிருப்பீங்க. சரியா? ஆமா ஆமாங்க குருஜி, அனுப்பிச்சிருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுமே அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை வாக்கல ஆரம்பிச்சேன். சரிம்மா. பண்ணதுமே அம்மா கூடவே இருக்கிறத உணர்த்தினாங்க. சரிம்மா. நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் நீ நினைக்காத, உனக்கு நான் துணையா இருக்கேன், நீ எதையும் கஷ்டப்படாத, எல்லா பிரச்சனையும் நீ கடந்து போ, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. சரிம்மா. உங்ககிட்ட ஆலோசனைக்கு ஒரு வட்டம் நான் வந்திருந்தேன். ஆலோசனைக்கு வந்திருக்கீங்க? வந்திருந்தேன் சிலையூர்ல. சரி சரிம்மா. அந்த கர்ம வினையெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? சொன்னீங்க, அதெல்லாம் புரிஞ்சது. எதனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அதுக்கப்புறம் இன்னும் அவகிட்ட நெருங்கி இருப்பீங்க இல்லையா? ஆமா. சரிம்மா. நெருங்கி இருக்கேன். அவங்கள பத்தி நிறைய நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சொல்லிருக்காங்க, எதா இருந்தாலும் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஜெயப்படுத்திங்கிரி ஜெயப்படுத்திங்கிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என் மகன் இருக்கான், அவனால தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, பிரத்திங்கிரே ஜெயப்படுத்திங்கிரே, நீ அவங்கிட்ட போ, நான் சொல்றேன். எனக்கு அப்படியே உடம்பே புள்ள இருக்குது குருஜி, அவ வார்த்தையை நான் காதுல கேட்டு எனக்கே ஆகுதுமா. நீ போய் சொல்லு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எங்க அம்மா சொன்னா அவன் அனுப்பி வச்சிருக்கான்னு நீ சொல்லு, அவன் செய்வான் அப்படின்லாம் என்கிட்ட பேசிருக்காங்க. சரிம்மா. எப்பவும் என் கூட இருக்காங்க. என் வீட்டுக்காரெல்லாம் உனக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது சாமி பிடிச்சிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணுக்கே தத்ரூமா வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே இன்னைக்கு மெய்சில் எடுத்து பேசுறாங்க. சந்தோஷமா சந்தோஷமா. எங்கேயுமே நம்ம வீட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்ம அம்மா உனக்கு, நீ கும்புற அம்மா உனக்கு தத்ரூமா இருக்கானா, சத்தியமா அதெல்லாம் எவ்வளவு பெரிய மகிமை அப்படின்னு சொல்லி. இதுக்காக நம்ம என்னமா பெரிய செலவு செஞ்சோமா? பெரிய செலவு இல்லையம்மா. எளிய முறைய கொடுத்த குருஜி உங்களுக்கு ரொம்ப நன்றி குருஜி. சந்தோஷமா. இந்த செய்வினையில இருந்து இப்ப நீக்கி உங்களை சந்தோஷமா வச்சிருக்கா இல்லையா? வச்சிருக்கா. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் அம்மாவும் தான் குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. இன்னைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் குருஜி. உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்க குடும்பத்துக்கு வேணும் குருஜி. இருக்குமா, என்னைக்கும் உண்டுமா. அம்பாள் என்னைக்கும் கூட இருப்பா. அம்பாள் பேசுவதெல்லாம் உணர முடியுது இல்லம்மா. நான் சொல்றேன், கூடவே இருந்து வழி நடத்துவா. தாய் நம்மளை கூட இருந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் சொல்றேன். அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களம்மா? அம்மா உணர்ந்திருக்கேன், நிறைய பேரை உணர்ந்திருக்கேன். நான் பூஜை வைக்கலாம், எனக்கு அவ தத்ரூமா காட்சி கொடுப்பா குருஜி. அவ எனக்கு சிரிச்ச மாதிரி இருக்க, அவளை நான் பாக்குறவட்டம் தான் நான் அவளை போட்டோவோட தூக்கி நான் என்னை வச்சுக்கிடுவேன். இவ்வளவு அழகா இருக்கியம்மா, என் கூடயே இருமா, என்னை விட்டு இங்கேயும் போயிடாதம்மா, அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். சந்தோஷமா சந்தோஷம். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க, இப்ப நீங்க நிகழ்ச்சியில பார்த்து பூஜை பண்ணிருக்கீங்க. ஆனா எத்தனையோ பேருக்கு நிகழ்ச்சியில பார்த்த உடனே பூஜை பண்ண மாட்டாங்க. 10 பேர் சொன்னாலும் பூஜை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவளுடைய கோர ரூபத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நீ உங்களுக்கு அவளை பார்த்தா பயமாவா இருக்கு? பயப்படவே வேண்டாம் குருஜி. அவளை பார்த்தா பக்தியும் ஒரு அன்பு ஒரு பாசம் இணை புரியாத ஒரு சந்தோஷம் வருது குருஜி. அந்த சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. வீட்லயே இருந்த இடத்துலயே அழகா இவ்வளவு பூஜை பண்ணி அந்த அம்மாவை தத்ரூமா நான் எங்கேயுமே போக மாட்டேன் குருஜி. வீட்டுல அவளுக்கு வைக்கிற அந்த பூஜை தான் குருஜி எனக்கு சந்தோஷம். சந்தோஷம். எனக்கு அவதான் குருஜி எனக்கு உலகமே. சந்தோஷமா. அவளும் நீங்க தான் குருஜி எனக்கு உலகமே. சந்தோஷம். அதான் சொன்னேன் நான். இப்ப என்ன சொன்னேன், ஜெயபிரத்திங்கிரா பீடம் என்பது நமக்கு ஒரு குடும்பம். அவள் தாய் குருவாக இருப்பவனை தந்தையாகவோ இல்லை குருவாகவோ ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்க. அவங்களுக்காகவே அம்பாள் நமக்கு என்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பூஜைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு வரா. இப்போ அம்பாளுடைய விக்கிரகம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து பார்த்துலனாலும் வந்து எப்ப முடியுமோ சொல்லுச்சு குருஜி. நீ இப்ப வச்சதுக்கு அப்புறம் நீ முதல்ல ஒரு வட்டம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப புதுசா வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நீ கண்டிப்பா வா அப்படின்னு என்ன கூப்பிட்டு இருக்கு குருஜி. சந்தோஷம் அம்மா சந்தோஷம். வரணும் குருஜி. அவள் இஷ்டப்படி அமைந்த விக்கிரகம், அவள் இஷ்டப்படி அமைந்த தினம். அவள் சொல்ல எல்லாருக்கும் சொல்ல முடியல. அவள்கிட்ட கேட்டாலே சொல்லுவா. இப்ப பாருங்க, என்னோடு பேசுவது மட்டும் இல்லாம உங்களோடும் பேசுகின்ற தெய்வம் என்று ஒன்று இருக்கா. இப்ப பேசுறாளே ஜெயபிரத்திங்கிரா, உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கா இல்லையம்மா? எவ்வளவு அழகா பேசுறா, எவ்வளவு பிரச்சனை பேசுவா குருஜி. தலைமாட்டுல இருக்கு குருஜி, நடக்கிறது தெரியும், அது சிரிக்கிறது தெரியும். நான் பூஜை வைக்கல தினம் பாப்பேன் குருஜி. அவளை ரத்ரூமா என் கண்ணுக்கு தெரியும் குருஜி. சந்தோஷமா. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு குருஜி? இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க பயப்படுறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் பேசுவதனால் எல்லாருமே இந்த பூஜையை அழகா எல்லாருமே பண்ணலாம். எல்லாரும் என்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனையில இருப்பாங்க குருஜி. எல்லாருமே இந்த பூஜையை பண்ணணும்,
அம்மாவுடைய அருள் உங்களுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் குருஜி. நான் சந்தோஷமா இல்லம்மா, எல்லாரும் பயப்படுறதுன்னா நமக்கு இல்ல, ஒரு ரூம் இல்ல, ஒரு பூஜை அறை இல்ல, வீடு சுத்தம் இல்ல அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் இவ ஏதாவது உங்களை வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றாளா உங்களை? அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே, எனக்குமே தனியான ரூம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அத பதிவு பண்ணுங்க குருஜி. அவளுக்குன்னு தனியா ஒரு ஸ்லாப் வச்சுதான் நான் அவ்வளவுதாம்மா. இருக்கும் இடத்தில் வைத்து பூஜை செய்ய. அதை விட எனக்கு என்ன வேணும் குருஜி சொல்லுங்க. இதுதான் முக்கியமான விஷயமா. நிறைய பேர் எனக்கு வீடு இல்ல, இருக்கிற இடத்துல இடம் இல்ல அப்படின்றாங்க. இருக்கிற இடத்துல வச்சு பூஜை பண்ணீங்க பாருங்க, செல்ஃப்ல வச்சிருக்கீங்க இருக்கிற இடத்துல. செல்ஃப் தான் வச்சு ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், ஸ்கிரீன் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். பேசுறாளா? இதுக்குன்னு தனி ரூம் இருக்கா? வழி நடத்துறாளா? வழி நடத்துறா குருஜி. பூஜை பண்ணி எத்தனை நாள்ல பாதகம்லாம் வாங்க வச்சிருக்கா? அவளே தானே வாங்க சொன்னா? ஆமா, அவதான் சொன்னா. அவரே சொன்னா வாங்கி வை, நல்லா இருக்கும், வாங்கி வை. சந்தோஷம் அப்படின்னு அவதான் சொன்னான். சந்தோஷம். இந்த பௌர்ணமி பூஜை வைக்கல அப்படியே அன்னைக்கு பூஜை வைக்கல எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷம். ஆனா சந்தோஷமா இருக்கும் குருஜி இந்த பௌர்ணமி பூஜை எல்லாம். சந்தோஷமா. அவள் சொல்வதை செய்தால் வாழ்க்கை மாறும். நீங்கள் செய்திருக்கீங்க. இத்தனைக்கும் என்ன நேரடி பழக்கம் இல்லை, டிவியை பார்த்து செஞ்சிருக்கீங்க. அடுத்தது நேரடியா ஆலோசனை எடுத்திருக்கீங்க, அதுவும் அவளே சொல்லியிருப்பா. எத்தனை உங்களோடு பேசுகின்ற தெய்வத்தை இன்று வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக பேசி உலகில் இருக்கக்கூடிய புதிதாக பார்க்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் புரிய வச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க. வந்து அம்பாள் பீடத்துல வந்து மண்ணை மிதிக்கும் போது நான் மகிமை பேசின சுவாமி அப்படின்னு சொல்லுங்க. இந்த 10ஆம் தேதி அவசியம் வாங்க, மகிமை பேசுங்க. சரியா? ஜெய் பிரத்திங்கிற, ஜெய் பிரத்திங்கிற. நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. என் பேர் காயத்ரி. நான் டெல்லியில இருந்து கூப்பிடுறேன். தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. பார்த்தேன். சொல்லுங்கம்மா. நேற்று சாயந்தரம் இந்த லைவ் நிகழ்ச்சியை பார்த்தேன். சரிம்மா. மாலை வேளையில ஒரு நிகழ்ச்சி வருமா வேந்தர் டிவில 5ல இருந்து 5:15 வரைக்கும் வரும். பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வேலையில கொஞ்சம் இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. சரிம்மா. அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகல பொண்ணு. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பார்த்திருக்கீங்க. நேற்று மாலையில பார்த்த நிகழ்ச்சி இப்ப நேரடி ஒளிபரப்பும் இப்ப பார்த்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை கூட சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. திருப்பி சொல்லுவோம். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் 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 பிரத்திங்கிரே. இன்னும் ஒரு முறை. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை ஜெயமாகும். அம்பாள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தியை அம்பாள் அவள் கொடுப்பாள். பேசும் தெய்வம். ராகுகால பூஜை செய்யுங்க, உங்களோடு பேசுவாள். இப்போ ஒரு அடியார் பேசுனாங்க பாருங்க. எளிமையான பூஜை. நீங்கள் இருக்கும் இடத்தில், எந்த பெரிய வீடா இருந்தாலும் சிறிய வீடா இருந்தாலும் இருக்கும் இடத்தில் பூஜை செய்யுங்க. உங்களுடைய பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. அம்மா கூடவே இருந்து வழி நடத்துமான்னு கேளுங்க. எல்லா சூழ்நிலையும் மாறும். முடியும் போது அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படும் போது அம்பாளை உணர்ந்து முடிந்தால் பாதகமலம் பெற முயற்சி செய்யுங்க. நல்லா இருங்கம்மா. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து சுவாமி, பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை மற்றும் ஜாதக சுபத்துவ பூஜை, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? நிச்சயமாம்மா. பௌர்ணமி புஷ்பாஞ்சலி என்பதுமா அம்பாளுக்கு நம்ம கொடுக்குற புஷ்பங்களை அனைத்தும் அவள் சிரசு மேலிருந்து போடுறது புஷ்பாஞ்சலி பூஜை. அதே போல் அவள் மேல் செலுத்துவது புஷ்பாஞ்சலி. அதே போல் ஜாதக சுபத்துவ பூஜை என்பது இப்போ ஆலோசனை பார்க்க முடியல, அதே மாதிரி பரிகாரங்கள் செய்ய முடியல, என்னால் ராகுகால பூஜையை தவிர வேறு எந்த பூஜையும் செய்ய முடியல, அதுக்கு சூழ்நிலை இடம் தரல, ஆனால் என் வீட்டில் நல்லது நடக்கலை அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமா அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஜாதக சுபத்துவ பூஜை. அது பௌர்ணமி தினத்தன்று நடக்கின்றது. அம்பாளை வைத்து முதல் பௌர்ணமி பூஜை வருகின்ற சனிக்கிழமை மாசி மாதத்தில் மாசி மகத்தோடு கூடிய பௌர்ணமி. இப்போ நாளைக்கு பௌர்ணமி இருக்கு. வீட்டில் பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க எல்லாரும் சனிக்கிழமையில தான் செய்யணும். ஏன்னா நம்ம அதிகாலையில் பௌர்ணமி பூஜை செய்கிறோம். புரியுதுங்களா? மாலை வேளையில பூஜை செய்யறவங்க நாளைக்கு வேணா போட்டுங்க. அதே மாதிரி எப்பயுமே பௌர்ணமி பூஜைனா மக்கள் எல்லாரும் குழம்பிக்கிறாங்க. என்னைக்கு நம்ம பீடத்துல பௌர்ணமி என்னைக்குன்னு நம்ம போட்டிருக்கோம், அன்னைக்கு அதிகாலையில பூஜை செய்யணும் வீட்டில். அது எந்த குழப்பம் வேணாம். நம்மளுடைய கேலண்டர்ல எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கோம், வச்சிருக்கவங்க பார்த்துக்கோங்க. தெரியலன்னா மொத்தம் அந்த வருஷத்துடைய எத்தனை டீட்டெயில் வாங்கிட்டீங்கன்னா அதில் பௌர்ணமி பூஜையும் இருக்கும். அந்த தேதியை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அந்த பௌர்ணமி அன்று நம்ம பீடத்தில் ஜாதக சுபத்துவ பூஜையில் ஜாதகத்தை அங்கே வச்சுட்டு போனோம்னா அம்பாளை வைத்து முதல் பௌர்ணமி புஷ்பாஞ்சலி, முதல் ஜாதக சுபத்துவ பூஜை. இந்த நம்மளுடைய மூலஸ்தான விக்கிரக அம்பாளின் பாதத்துக்கு கீழே வைக்கக்கூடிய முதல் ஜாதகம் யாருது? யாரெல்லாம் வரப்போறீங்க அன்னைக்கு வாங்க.
ஸ்திரவாரம்னு பேர் சனிக்கிழமையில. வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை இல்லாத அத்தனை பேருக்கும் அன்று அவள் பாதத்தில் வைத்த அந்த ஜாதகம் திருமணமாகலே. இப்போ 44 வயசாவது கல்யாணமாளன்னு இருப்பாருங்க, அவர் வந்து வைக்கலாம். இப்போ பொண்ணுக்கு சரியில்லைன்றாங்க, வைக்கலாம். இது மாதிரி எண்ணற்ற தடைகள் யார்கிட்டலாம் இருக்கோ அத்தனை பேரும், புதிதாக பார்க்கின்ற அத்தனை பேரும் ஜாதக சுபத்துவ பூஜையில் வைக்கலாம். அதோடு சேர்ந்து குருவாக்கு கேட்க யார் வேணாலும் வரீங்கன்னா அன்னைக்கு வச்சுட்டு அந்த பூஜை முடிஞ்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு நீங்கள் வரணும். அதுக்கு உண்டான வாக்கு, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி தீர்வு, ஆலோசனை கிடையாது, உங்கள் பிரச்சனைனோ அதுக்கு தீர்வு அங்கே கொடுத்துருவா. அதை மட்டும் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சனிக்கிழமை நமது பீடத்தில் அம்பாளை வைத்து முதல் ஜாதக சுபத்துவ பூஜை, பௌர்ணமி புஷ்பாஞ்சலி, மாசி மகத்தன்று அன்றே பௌர்ணமி. நமக்கு அம்பாளிடம் ராகுகால பூஜை நேரத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியில தான் அம்பாள்கிட்ட புஷ்பாஞ்சலி நடக்கும். அதனால நாளைக்கும் இருக்கு, நாளை மாலைக்கு மேலே அதே போல் சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கு. நம்ம பீடத்தில் சனிக்கிழமை காலை 9:10 ராகுகால நேரத்தில் நடக்க இருக்கின்றது. புதிதாக பார்த்திருக்கின்றவர்களும், புதுசாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறவங்களும், இதுவரைக்கும் பீடத்துக்கு வந்ததே இல்லைன்றவங்களும், அம்பாளை வைத்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றவங்களும் அனைவரும் இந்த பௌர்ணமி அன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறும். முடிந்தவர்கள் புஷ்பாஞ்சலி பூஜையில் கலந்துக்கிட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க. உலகமெங்கும் பார்க்கின்றவர்கள் அதுக்குண்டான சிறு கைங்கரியமானாலும் நம்ம ஜெயபிரத்திங்கரா பீடம் என்ற அக்கௌண்ட் நம்பரில் செலுத்துங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அதேமாதிரி வருகின்ற அத்தனை பேரும் ஒரு கை நிறைய இந்த அளவுக்கு பூ, மலர்கள், எந்த மலரான வாசனை மலர்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. முடிந்தவர்கள் மூட்டையாக வாங்கிட்டு வாங்க. அம்பாள்கிட்ட 2 அம்பாளுக்கும் போட இருக்கின்றோம். புரியுதா? பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை மற்றும் ஜாதக சுபத்துவ பூஜை அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. சித்ராங்க மேம், நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி, நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர் சித்ராங்க. சரிம்மா. பையனுக்கு வேலை வந்து மேல் படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க சாமி. வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கல, மேல் படிப்புக்கு? ஆமாங்க. சரி, மேல் வேலைக்கும் இருக்கிறாங்க. சரி சரி, கம்பெனில. ஆமாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. சரி, பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. என்ன வயசுமா? பொண்ணுக்கு 27 ஆயிடுச்சு. சரி சரி சரிம்மா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோங்க. கடன் தொல்லையும் நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? ஆமாங்க சாமி, முதல்ல பூஜை பாக்குறீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பேசுறத நீங்க கேக்குறீங்க. நம்ம வீட்டுல அவளுடைய பூஜையை பண்ண உங்களுக்கு விருப்பமானு பாத்துக்கோங்க. நிச்சயமா வாழ்க்கை மாறும். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நல்லா திருப்பி சொல்லுவோம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இன்னும் ஒரு முறை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இந்த மந்திரத்தை உங்களுக்கு இப்ப உபதேசம் பண்ணியிருக்கேன். வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. தாயாக இருந்து வழி நடத்தும்போல் அன்னை, உங்கள் வீட்டில் நீங்கள் தாயாக இருந்து உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துங்க. பையனை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே 27 முறை சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்லுங்க. நல்லது நடக்கும். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கொடுத்துட்டு வாங்க. வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்றீங்க, உங்களுடைய நட்சத்திரம் இல்லை உங்க கணவருடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிடி உணவு கோமாதா கொடுத்து வாங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமம் வருகின்ற 3ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்க இருக்கின்றது. வந்து அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். வாழ்க்கை மாறுமா. பூஜையை தொடங்க எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. எல்லா விளக்கங்களும் தருவாங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து சுவாமி, சிம்மமுக கவசம் புரொடெக்டர் தாயத்து, இதை யாரெல்லாம் அணியலாம்? சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அணியலாமா? பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் அணிய முடியுமா? நிச்சயமா. சிம்மமுக கவசம் என்பது அம்பாளின் சிம்மமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த சிம்மமுக கவசம் அணிந்திருந்தால் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, இந்த வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் மாறக்கூடிய சக்தி, சில பேருக்கு குடியை மறக்கக்கூடிய சக்தி, தவறான பழக்கத்தை மறக்கக்கூடிய சக்தி அந்த சிம்மமுக கவசம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. நம்மளுடைய பிள்ளைகளை முத்தே வைரமே ரத்தினமேன்னு கொஞ்சுறீங்க. நீங்கள் கொஞ்சுவது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில அவங்க அப்படி இருக்கணும். அதற்கு இந்த சிம்மமுக கவசத்தை போட்டு விட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அத்தனை அடைய முடியும். அவருடைய வாழ்க்கை மாறும். இது எல்லாரும் அணிந்து கொள்ளலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை. ஆனா இந்த புரொடெக்டர் தாயத்து என்பது ஒன்று கொடுத்துட்டு வரும். சிம்மமுக கவசத்துக்கு முன்னாடி அதை அணிந்து கொள்ளலாம். அதை அணிந்து கொண்டவர்கள் அவசியம் சிம்மமுக கவசத்தை அணிந்து கொள்ளலாம். இது இரண்டும் சேர்ந்து ஒரு பரிகாரத்துக்கு சமமான நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்து நம்மளை வழி நடத்தும். வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் கிடைப்பதற்கு வழி கிடைக்கும். என்னென்ன தடைகள் இருக்கோ, கண் திருஷ்டி, பில்லி, சூன்யம், ஏவல். கண் திருஷ்டி தான் முதல், அடுத்ததுதான் பில்லி, சூன்யம், ஏவல்லாம். ஏன்னா கண் திருஷ்டியே சில நேரங்களில் செய்வனை பில்லி சூன்யம் இருப்பது போல் மாற்றிவிடும். அதனால் அந்த கண் திருஷ்டிகளை போக்குவதற்கு புரொடெக்டர் தாயத்து. தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, தீய எண்ணங்கள், தீய சக்திகளை போக்குவதற்கு
தீய எண்ணங்கள் தீய செயல்களிலிருந்து நம்ம போகாமல் இருப்பதற்கு சிம்மமுக கவசம். புரியுதா? இந்த தடைகளை உடைத்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ள ஜெய் புரொடெக்டர் தாயத்து. இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு பரிகாரத்துக்கு நிகராக எளிமையான கவசங்கள் இரண்டும் முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னையவளின் வாக்கின் பேரில் தான் இதை கொடுத்துட்டு வரேன். அதை அணிந்தவர்களுக்கு தெரியும். சரியா? நிச்சயமா சுவாமி. இத்தனை நேரமும் அடியார்கள் வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கீங்க. அடியார்கள் நலன் பெறணும்ங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கருத்தா இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமாமா. இந்த அம்பாளை வைத்து வருகின்ற முதல் பௌர்ணமி புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை வருகின்ற 24ஆம் தேதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அம்பாளை வைத்து முதல் அஷ்டமி நடுநிசி ஹோமம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதுவரை அம்பாளை நான் வைக்கும்போது பார்க்கலை என்பது யாராக இருந்தாலும் இந்த 2 தினத்திலும் கலந்து கொண்டு அம்பாளை தரிசித்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அடியார்கள் மற்றும் புதிதாக பார்த்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அனைவருக்குமே எல்லா தகவலுமே சுவாமி கொடுத்தாங்க. இதையும் தாண்டி இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஜெய் பிரத்யங்கரா டிவிங்கிற யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா அத்துணை தகவலும் இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.